யோவான் 19:28 ஒருத்தர் எடுத்து வாசிங்க. யோவான் 19 எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அவர் தண்ணீரை உண்டாக்கினவர், ஆகாருக்கு தண்ணீரை கொடுத்தவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்தவர், மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினவர், கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர்,
இயேசு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு சிலுவையை சுமக்கும் போது அவருக்கு தாகம் ஏற்படலைங்க. சிலுவையை சுமக்கும் போது தாகம் ஏற்படல. அவர் அடிக்கும் போது தாகம் ஏற்படல. கையில் ஆணி அடிக்கும் போது தாகம் ஏற்படல. கடைசி நேரங்கள்ல நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எதற்கு தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார் என்றால் நம்மை குறித்து அவர் தாகமா இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலருக்கு ஒரு கணவரை குறிச்ச ஒரு தாகம் இருக்கும். என் கணவர் நல்லா இருக்கணுமே அப்படின்னு ஒரு தாகம் இருக்கும். சிலருக்கு பிள்ளைகளை குறித்து ஒரு தாகம் இருக்கும். என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்ல அந்தஸ்துல இருக்கணும் ஒரு தாகம் இருக்கும். சிலருக்கு வேலையை குறித்ததான ஒரு தாகம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய தாகத்தோடு மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்படிதானே? ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து தாகமா இருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு வசனம் வாசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். யோவான் 6:35. யோவான் சுவிசேஷம் 6:35 வசனம். Thank you Jesus. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. ஆமென். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். போதும். இயேசுவின் இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. யார் இடத்துல வந்திருக்கீங்க? இயேசுவின் இடத்துல வந்த உங்களுக்கு ஒரு நாளும் பசி உண்டாகாது. ஹல்லேலூயா. அவர் இடத்துல விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு ஒரு நாள் தாகம் உண்டாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கவே, ஆவியானவரை கொடுக்கவே அவர் தாகமாக இருந்தார். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அபிஷேகம் பெறலனா தாகத்தோட காத்துரு அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாகம் இருக்கணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு தாகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏசாயா வசனம் சொல்லுகிறது, இவ்வாறா சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறது. அவர் உங்களுக்காக தாகமா இருந்து பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹலோ பிரதர், சிஸ்டர், இந்த கால வேளையில நீங்க ஏதாவது ஒரு காரியங்களை குறித்து கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கலாம். இல்ல என்னுடைய காரியங்கள் இப்படியாக இருக்கிறது என்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்காக ஜீவ தண்ணீரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இடத்துல, ஆண்டவர் இடத்துல இந்த வார்த்தையை கேட்கும்போது, ஆண்டவரே தாகமா இருக்கிறேன்னு நிறைய பேர் ஒரு விதமாக பேசுறாங்க, ஆத்மா தாகத்தை குறித்து பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை என்னுடைய மனதிலே கொடுத்தார். அதாவது நான் தழும்புகளால் அடிபடும் போது உனக்கு என்ன உண்டாச்சு? சுகம் உண்டாச்சு. அப்படிதானே? நம்மளுக்கு என்ன உண்டாச்சு? சுகம் உண்டாச்சு. அவருடைய தரித்திரத்தின் மூலமாக நம்மளுக்கு என்ன உண்டாச்சு? ஐஸ்வர்யம் உண்டாச்சு. சரி, நம்மளுடைய பாவத்தை போக்கிட்டார். அதனால நம்ம என்னதான் வேணும்? பரிசுத்தமானோம், நீதிமானம் ஆகணும். அப்போ அவர் தாகமா இருக்கிறேன்னா நம்மளுக்கு என்ன ஆச்சு? நம்மளுடைய தாகத்தை தீர்த்துக்கிறார் ஆச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் வீரராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். கைகளை தட்டுவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தாகத்தை தீர்த்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்மளுடைய தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால நான் தாகமா இருக்கிறேன், ஆண்டவர் இடத்துல இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னு தாகமா இருக்கிறேன், இல்ல நான் வேதம் வாசிக்கணும்னு தாகமா இருக்கேன் அப்படிலாம் நீங்க சொல்லவே முடியாது. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுடைய தாகத்தை தீர்த்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அவர் ஜீவ தண்ணீராக உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் வல்லமையாக உங்களுக்குள்ள இருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்னார், நான் தாகமா இருக்கிறேன். உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பதற்காக, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பதற்காக அவர் தாகமா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 6வது வார்த்தை, எல்லாம் முடிந்தது. தவித்தால் வந்து பேசுவார்கள், எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா.